நம்முடைய வாழ்நாட்களில் எதையுமே சிந்திச்சு செயல்பட்டால் அந்த வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நிறைய நேரங்கள் அப்படியே மேலோட்டத்தில் பார்த்துட்டு உடனே முடிவெடுத்துருவோம். இது கரெக்டு கிடையாது, இது கரெக்டு, என் வாழ்க்கைக்கு இது சரியாக இருக்கும், சரியாக இருக்காது, அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், அவன் அப்படி பேசினானாம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுற நேரத்தில் நம்ம ஒரு முடிவை மனசில் எடுக்கிறோம். பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது நம்ம மனசை ஒரு வேறு நோக்கத்தில், ஒரு கோணத்தில் மாற்றி விடுது, திசை மாற்றம் பண்ணுது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு பொறுமையாக அதோட உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதனாக மாறுறீங்க. ஒரு தெளிவான மனிதனாக, உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவே நீங்கள் வாழ்க்கையை தொடருவீங்க. அப்போ எதையும் சிந்தித்து செயல்படுவது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு அழகான குட்டி கதையோட உங்களுக்காக இந்த கருத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எப்படி இருக்கீங்க? அருமையான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம பாட்காஸ்ட்டை கேட்பீங்க, சில பேர் நடக்கும் போது, சில பேர் குக் பண்ணும்போது, இந்த மாதிரி நிறையா நேரங்களில் நீங்கள் லிசன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எங்ககிட்ட பேசணும், என் கூட பேசணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும், உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஏன் நண்பா எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டீங்க, நண்பி உங்ககிட்டையும் தான் நீங்கள் அனுப்பலாமே, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு நிறைய மக்களை சென்றடைஞ்சிட்ருக்கோம், நிறைய மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட பாட்காஸ்ட் இது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இந்த பாட்காஸ்ட்டை கிட்டத்தட்ட 181 எபிசோடு, இது 181 எபிசோடு வரை இந்த ஒரு முயற்சியை விடாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கு காரணம் ஒவ்வொருத்தரோட மனதிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்மைலை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் அந்த சந்தோஷம் நம்ம கூட மட்டுமே நின்றக்கூடாது, நிறைய மக்களை சென்றடையணும் அப்படின்னா நம்ம அந்த 5 ரேட்டிங்ஸை கொடுத்து தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அதை மட்டும் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா பேரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவோம். ஆல்ரைட். அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் வழக்கம் போல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஓகே. இந்த குட்டி கதையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா உடனே முடிவெடுத்துருவேன், டக்குன்னு அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணிடுவேன், அவங்கக்கிட்ட எதிராக ரியாக்ட் பண்ணிடுவேன். வீட்டிலையே நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறது கரெக்டாக? இல்லை நம்ம யோசிச்சு ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக அமைதியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸை கொடுக்கறது கரெக்டாக? இதில் எது கரெக்ட்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்கள் கரெக்டாக யோசித்து தான் பண்ணுவீங்களா, இல்லை நான் யோசிக்கலாம் மாட்டேன், டக்குன்னு முடிவு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களா? நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். நீங்கள் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஓகே, நம்மளுடைய சிறுகதை குட்டி ஸ்டோரி எபிசோடுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. குட்டி ஸ்டோரி எபிசோட்னாவே எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டோரியை நம்ம படித்து உங்ககிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஓகே, நம்ம டிப்ஸ் எபிசோடு அடுத்து இப்போ குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடை உங்களுக்காக நான் தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இது உங்களுக்காக. ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க நல்லா ஜாலியாக ஒரு ஹனிமூன் மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி ஒரு கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது கப்பல் ஒரு கவிழக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்குது. அந்த கப்பல் பயணிக்கும் பொழுது சடனாக அந்த கப்பலில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட் ஆனோடனே அந்த கப்பலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியாக வந்துடுது. ஐயோ தண்ணி வந்துருச்சு, அந்த கப்பல் முழுவதும் முழுகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. நம்ம டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி எல்லா பேரும் தப்பிக்க தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் அன்னைக்கு
எல்லா பேரும் அந்த டைட்டானிக் படத்தில் வர மாதிரி தப்பிக்கக்கூடிய ஒரு கப்பலில் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து ஒரு ஆள் மட்டும்தான் அந்த தப்பிக்கக்கூடிய அந்த ஒரு கப்பலில் ஏற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. ரொம்ப கஷ்டமாயிடுது. எப்படி நம்ம மனைவி விட்டு போகிறதுன்னு அப்படின்னு கணவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி மனைவி எப்படி அவங்கள விட்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஆனால் கடைசியில் உடனே அந்த கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் கவர்ற உள்ளுக்குள்ளே மூழ்கக்கூடியது வந்துருச்சு. ஸோ கணவனை நோக்கி சத்தமாக அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரும் வந்து எதையும் யோசிக்காமல் டப்புன்னு தப்பிச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே கதை மூவ் ஆகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த மனைவி சத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பத்திரமா போங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சரியாக கேட்கல. உடனே இந்த நேரத்தில் அந்த மனைவி அந்த கணவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மாணவர்கள் நோக்கி ஆசிரியர் கேட்குறாரு. கதைக்குள்ளே ஒரு கதை. அதில் தான் உங்ககிட்டையும் கேட்குறேன். அந்த அவங்க மனைவி இருக்காங்கல்ல, அது கணவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் தப்பிச்சு போகிறாரு, அவங்க கப்பல்லே மாட்டிக்கிட்டாங்க, இறக்க போகிறாங்க. அப்போ ஏதோ கத்தி சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போ நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கீங்களோ அதே மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஆன்சரும் பண்ணுறாங்க, ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடாக கிடையாது. அதில் ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கேன். இப்போ நம்ம நண்பி உங்களை மாதிரி என்னடா நடந்திருக்கும், என்ன தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே டீச்சர் அந்த பையனை பார்த்து, ஏன்பா நீ மட்டும் சைலண்ட்டாக இருக்க, நீ வந்து கொஞ்சம் உன்னோட இன்புட்டை கொடுக்க வேண்டியதானே, ஏன் அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லியிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா கரெக்டாக சொல்கிற, எனக்கு முன்னாடியே அந்த கதையை படிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை, அந்த கதையை வேறு யாரும் சொல்லி கேட்டியா அப்படின்ற மாதிரி டீச்சர் கேட்குறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க டீச்சர், எங்கள் அம்மாவும் சாகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க. ஸோ பலத்த மௌனத்திற்கு பிறகு ஒரு ஆசிரியர் அந்த கதையை தொடர்றாங்க. அப்போ பாருங்கள், அவங்க அம்மா இறந்தப்பையும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தனி ஆளாக அவங்களோட பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். அவரோட மரணத்தில் பின்ன பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது. உடனே அந்த மாணவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாணவனோட தங்கை தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா வந்து அவங்களோட அம்மா தான். அவங்க அப்பா அவர் தான் தப்பிச்சு வந்தவர். அவரோட கதையை தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னோ நினச்சிருப்போம், என்னடா அவர் தப்பிச்சுட்டு போயிட்டாரு, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாரு, இந்த மனைவி வந்து திட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணம் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக அவங்களோட அம்மாவுக்கு, தாய்க்கு வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கு. அது அப்போது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அப்போ கப்பல் வந்து கவிழ்ந்தா உள்ள தண்ணி வந்துருச்சுன்னா 2 பேருமே இறந்துருப்பாங்க அங்கே இருந்திருந்தா. ஸோ 2 பேருமே கடலுக்கடியில் வந்து செத்துருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம யாராவது ஒரு ஆள் வெளில போனால் தான் நம்மளுடைய பொண்ணையும் பையனையும் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அப்பா தப்பிச்சு போயிருக்கிறாரு. அதனால் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம பொண்ணையும் பையனையும் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடு அந்த கதையை முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் என்ன கூறினாங்கன்னா, வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சிக்க கூட முடியாமல் போகலாம். அதனால தான் நம்ம ஆழமாக யோசிக்காமல், சரியாமல் புரிஞ்சிக்காமல் யார் மேலேயும் முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க. நிறையா நேரங்களில் நம்ம அந்த தப்பை பண்ணுவோம். நம்மளுடைய க்ளோஸாக இருக்கக்கூடிய மனைவியில் ஆரம்பித்து, கணவனில் ஆரம்பித்து, தம்பியில் ஆரம்பித்து, காதலில் ஆரம்பித்து, அம்மாவில் ஆரம்பித்து, அப்பாவில் ஆரம்பித்து, நண்பனில் ஆரம்பித்து, எல்லா நேரங்கள்லையும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதை புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு கூட நம்மளுக்கு பேஷன்ஸ் கிடையாது. உடனே புரிஞ்சிக்காமல் டப்புன்னு முடிவெடுத்து அவங்ககிட்ட, நீ என்கிட்ட பேசாத, நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும், பேச விட்டால் தானப்பா தெரியும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ இந்த மாதிரியான அவசர புத்தியினால் நம்ம நிறைய நல்ல உறவுகளை இழந்திருப்போம். அதே மாதிரி டீச்சர் ஏதோ ஒன்று நல்லது சொல்ல வருவாங்க, உடனே நம்ம டீச்சர் நம்மளை குறை சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூட நம்ம கேட்க விடாது. அதனால தான் ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க,
ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதற்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க மேலே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. திமிரை விட உறவு மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே பொறுமையாக இருந்து பாருங்கள். பொறுமையாக எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி பாருங்கள். அதற்கான டைம் கொடுங்க. நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒரு நல்ல கம்யூனிகேஷன்றது என்ன நினைக்கிறீங்க? நல்லா லிசன் பண்ணுறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை விட டப்புன்னு முடிவு டப்புன்னு எடுத்து அந்த நேரத்தை நம்ம கவனிக்காமல் ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போவுமே ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இதை தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னுடைய நண்பி நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்கன்னா நாங்கள் அமைதியாக கேட்கணும். கேட்டு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் புரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். இதுதான் நான் பண்ணணும். கரெக்டுங்களா? உண்மைதான். ஸோ நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். நண்பி, இந்த கதை மூலம் நான் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்து நம்ம கருத்தை புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்றதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. Know the truth before you react. அது அவங்கள மட்டும் இல்லை, ஆப்போசிட்டை கொண்டு நம்மளுக்கும் நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணோம், தேவையில்லாத குழப்பங்களை அவாய்ட் பண்ணோம், தேவையில்லாத மைண்டு ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணோம். இதனால் நம்ம வாழ்க்கை பாதையில் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய மனிதனாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுல எனக்கு மிக நம்பிக்கை இருக்கிறது. எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நண்பி. ஸோ அடுத்த செக்மெண்ட், டீப் செக்மெண்ட், அடுத்து என்ன பேசலாம் அப்படின்றது உங்களுக்கு தாட்ஸ் இருந்தாலும் RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. மறக்காமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களை 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டு இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய மக்களை சென்றதற்கு ரொம்ப மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க. நண்பி. அடுத்த செக்மெண்ட்டில், அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டிப்ஸ் எபிசோடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் உங்களை சந்திக்க போகிறேன். நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை அனைத்தும் மிக சிறப்பாக, சூப்பராக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பி. என்ஜாய் பண்ணுங்கள். எந்த விஷயத்தை நினச்சோம் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா எதுவுமே உங்கள் அளவுக்கு ப்ரீசியஸ் கிடையாதுங்க. இதுவும் கடந்து போகும். எதுவும் கடந்து போகும். டேக் கேர் நண்பி. பாய்.